ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஏப்ரல் 2026 நிறைய மாற்றங்கள் வருது. அவங்களுடைய சம்பளத்தில் மாற்றங்கள் வருது, மினிமம் வேஜஸ் மாற்றங்கள் வருது, ஸோ லீவ்ஸில் மாற்றங்கள் வருது, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து மாற்றங்கள் வருது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய லேபர் கோட், நியூ லேபர் கோட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஸோ இதன்படி இப்போ ஏப்ரல் 1, 2026 இது அமலுக்கு வருது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நியூ சேலரி ஸ்ட்ரக்சர் 50-50% ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய சேலரி வந்து சிடிசி முறையில் கணக்கிடப்படுது, காஸ்ட் டு கம்பெனி. இந்த காஸ்ட் டு கம்பெனியில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை எப்படின்னா, நம்மளுடைய பேசிக் 40%, மீதி இருக்கக்கூடிய ஹச்ஆர்ஏ மற்ற அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 60% வந்து இருக்குது. இதை ரெண்டும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக் சேலரி 50% இருக்கணும், அப்புறம் அலவன்சஸ்ஸு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வரதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய மாதம் நம்ம கையில் வாங்கக்கூடிய அந்த தொகையானது கொஞ்சம் குறையும். இது எதனால் குறையுது? கம்பெனி எடுத்துக்குவாங்களா, கவர்மெண்ட் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட தான் இருக்கும், அது நம்மளுக்கு தான் ரிட்டர்ன் வரும். ஆனால் மாதம் நம்மளுக்கு கைக்கு வர்றது குறையுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகுது? நம்மளுடைய பேசிக் சேலரியிலேருந்து 12% பிடிச்சி தான் பிஎஃப்பில் செலுத்துகிறாங்க. அப்போது இதுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் 40% வந்து இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் 50% உயர்த்தும் போது அந்த பிஎஃப்னுடைய 12% நம்மளுக்கு உயரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய டேக் ஹோம் சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷனும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பேசிக்கில் மேக்ஸிமம் 4.8% அல்லது 4.1% வந்து பேசிக்கில் பிடிப்பாங்க. பிடிச்சு அவங்க செலுத்துவாங்க. நம்ம ஒன்ஸு 5 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிசைன் பண்ணும்போது நம்ம லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷன். இந்த லம்சமாக அமௌண்ட் கிடைக்கக்கூடியதும் பேசிக்கை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அப்போது நம்மளுக்கு லாபம் தான். ஆனால் கிராஜுவிட்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம 5 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும். அப்போ நம்மளுடைய பேசிக்கில் வந்து பிஎஃப் 12% ப்ளஸ் கிராஜுவிட்டி 4.1% பிடிக்கும்போது அந்த 50% ஸ்லாபில் வருது அப்படிங்கம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கைக்கு கிடைக்கக்கூடிய தொகை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக மினிமம் வேஜ் ஹைக், குறைந்தபட்ச கூலி ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2026 மாறுது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அன்ஸ்கில்டு மேன் பவர் பொறுத்த வரைக்கும் லேபருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 20,358 ரூபா. அவங்க ஃபுல் டே ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறாங்க, 26 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 20,358 ரூபா சம்பளம் இருக்கணும். ஒரு நாள் மட்டும் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு கூலியில் வந்து வேலை பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 783 ரூபா கம்பெனி தரப்புலேருந்து கொடுக்கணும். அதிகமாக எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 783 ரூபா தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில்டு மேன் பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 24,804 ரூபா கம்பெனி கொடுக்கணும். அதே ஒரு 10 நாள் மட்டும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 958 ரூபா ஸ்கில்டு மேன் பவருக்கு கொடுக்கணும். ஹைலி ஸ்கில்டு மேன் பவருக்கு ஒரு மாதத்துக்கு 26,910 ரூபா குறைந்தபட்ச சேலரியாக நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே ஒரு நாளைக்கு 1,035 ரூபா குறைந்தபட்ச சேலரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிலிருந்து ஒரு 100 to 150 ருபீஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரவேற்கத்தக்க ஒரு இது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ரூல்ஸும் வந்து மாறுதுங்க. அதாவது இது கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது. கம்பெனிஸ் வேண்டுமானால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த நியூ கோட் படி ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணணும். அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை 2 நாள் சேர்த்து உங்களுக்கு 12 மணி நேரம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் சரி. ஆனால் டோட்டலாக ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு நீங்கள் 48 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 4 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் கணக்காயிருச்சு. அப்போது மீதி இருக்கக்கூடிய அந்த 3 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் வந்து சொல்லுது. பட் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த கம்பெனி. ஓகே, அதே மாதிரி கம்பெனிஸ் முக்கியமாக பாருங்கள், கம்பெனிஸ் மஸ்ட் செட்டில் ஃபைனல் டியூஸ் F&F within 2 working days of an employee's exit. இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்துட்ருக்கா, ஒரு ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா
ரிசைன் பண்ணிவிட்டு அவர் நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு லாஸ்ட் நாள் வெளியே போனதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி ஒரு சில கம்பெனிஸ் 2 மாதம் அல்லது 5 மாதமோ டைம் எடுத்திருக்காங்க அவங்களுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு. ஃபைனல் செட்டில்மெண்ட் இந்த கேஸ் வந்து அவங்களுடைய கிராஜுவிட்டி, லீவ் பேலன்ஸு, அவங்களுடைய லாஸ்ட் மாதம் சம்பளம், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பணம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்பெனி இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த கம்பெனி 2 நாளில் அவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடணும். நோட்டீஸ் பீரியட்லாம் முடிஞ்சு இன்றைக்கி நான் கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா அடுத்த 2 நாளில் அவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது 1 ஏப்ரல் 2026 நடைமுறைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன்மெண்ட்டு நோட்டீஸ் பீரியடில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் ரிசைன் பண்ண அந்த டேஸ்லேருந்து 2 நாளுக்குள்ளார, மீன்ஸ் அந்த கம்பெனியை விட்டு வெளியே போனால் அந்த டேஸ்லேருந்து 2 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு அண்டு சூப்பர் ஆனுவேஷன் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது பிஎஃப்பில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் செலுத்துறது 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டேக்ஸபிள். இந்த லிமிட் வந்து இப்போ உயர்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பேசிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த லிமிட்டையும் பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்கிறாங்க. HRA அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் மீல் கார்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா வரைக்கும் லிமிட்டு. அது நீங்கள் வந்து இதில் வந்து காமிச்சிக்கலாம், டேக்ஸ் பெனிஃபிட்டில் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே 1 ஏப்ரல் 2026 அமலுக்கு வருதுங்க. ஸோ அதனால் இந்த சேஞ்சஸ் மெயினாக எதுக்காகன்னா ஒரு லாங் டேர்ம் ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் வந்து பண்ணணும், எம்ப்ளாயிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎஃப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது உண்மையாலுமே லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.